பண்ணிடுவான். மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மனமார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதாப்பா? நான் பேசுறது கேக்குதா? இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது இயல் 2 கவிதை பேழை திருமலை முருகன் பள்ளு. திருமலை முருகன் பள்ளு பள்ளு இலக்கியம் என்பது ஒரு சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம்னா என்ன, பேரிலக்கியம்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சிற்றிலக்கியம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு, இது 4 வகையான உறுதி பொருள். இந்த 4 வகையான உறுதி பொருள்களையும் வெளிப்படையாக எடுத்து சொல்லக்கூடிய இலக்கியங்கள், அதாவது அறம், பொருள், இன்பத்துல மிகப்பெரிய அளவுல பாடப்பட்ட இலக்கியங்கள் பேரிலக்கியங்கள் என்று வழங்கப்படுகின்றன. இந்த அறம், பொருள், இன்பம், வீடு என்ற உறுதி பொருள்களுள் ஏதேனும் ஒன்றை பற்றியோ, எல்லாம் கவனிச்சுக்கோங்க, ஏதேனும் ஒன்றை பற்றியோ அல்லது ஏதேனும் ஒன்று குறைவுபடவோ எடுத்து சொல்லக்கூடிய இலக்கியங்களைத்தான் நம்ம என்ன இலக்கியங்கள்னு சொல்றோம்னா சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். சிற்றிலக்கியங்கள் நம்ம நிறைய படிச்சிருக்கோம்ப்பா. குறவஞ்சி, பள்ளு, ஸ்லேடை, கலம்பகம், பரணி, பிள்ளைத்தமிழ், உலா, தூது அப்படின்னு பல்வேறு வகையான மொத்தம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருந்ததாக சொல்லப்படும். 96 வகை சிற்றிலக்கியங்களை இந்த பாட்டியல் நூல்கள் என்று சொல்லப்படும். இந்த பள்ளு என்பது சிற்றிலக்கிய நூல்கள்ல ஒன்று. இந்த பள்ளு அப்படின்ற சொல் எதிலிருந்து தோன்றியது அப்படின்னா பல் என்ற இடத்திலிருந்து தோன்றியது. பல் அப்படின்னா என்னன்னா பள்ளமான நிலம். இந்த பள்ளமான நிலத்தை உழவு வேலை செய்யக்கூடியவர்களைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா நிலத்தை உழவு செய்யக்கூடியவர்களைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பல்லர்கள், அதாவது உழவர்கள். அவர்களுடைய அந்த வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய இலக்கியம் தான் இந்த பள்ளு இலக்கியம். இப்ப பல்லர்கள், உழவர்கள், உழவன் உலத்திய பாட்டு, உழவர் பாட்டு, இதுதான் சிற்றிலக்கியம். அப்ப உழவன் உலத்தியரது வாழ்வில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதே பள்ளு சிற்றிலக்கியத்தின் முக்கிய நோக்கமாகும், உட்கோளாகும், உட்கருத்தாகும். நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்பர். வேளாண்மை இலக்கியமான, அதாவது வேளாண்மை பல்லர்கள் எப்படி, அப்ப இதுல பல்லன் ஒருத்தே இருப்பான்,
பள்ளி பல்லனுடைய மனைவி 2 பேர், மூத்த பள்ளி இளைய பள்ளி. இந்த மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்கும் நடைபெறக்கூடிய சண்டை. இவள் சைவ மதத்தை சார்ந்தவள், இவள் வைணவ மதத்தை சார்ந்தவள். 2 பேரும் சண்டையிடுவாங்க. கடைசியில 2 மதங்களும் ஒன்று என்று சமய ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய இலக்கியம் தான் இந்த பள்ளு இலக்கியம். சமய ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய இலக்கியம் தான் எந்த இலக்கியம்? இந்த பள்ளு இலக்கியம். அப்படிப்பட்ட பள்ளு இலக்கியத்தை பத்தி பள்ளு இலக்கியத்துல இடம்பெற்ற பாடல்கள் மிகவும் இசையூட்டி பாடப்படுவதற்கு ஏற்ற வகையில அருமையாக இருக்கும். அதுலதான் பெரியவன் கவிராயர், யாரு? பெரியவன் கவிராயர் அவர்கள் இயற்றிய அந்த கவிதையத்தான், அந்த பாடத்தை தான் இப்ப நம்ம அந்த செய்யுளுக்கு தான் கவிதை பேழையில இன்னைக்கு வகுப்புல நாம பார்க்க போறோம். பாருங்க, பள்ளு 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. இது உழத்திப்பாட்டு எனவும் குறிச்சுக்கோங்க. உழத்திப்பாட்டு, உழவன் உழத்தியர், அதாவது உழவு தொழில் செய்யக்கூடிய விவசாயி நம்ம சொல்றோம்ல, அது உழவன் உழத்திப்பாட்டு எனவும் தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையையும் சாரும். புலன் அப்படின்றது தொல்காப்பியர் வகையில ஒண்ணு. அந்த புலன் என்னும் தொல்காப்பிய வகையையும் சாரும். அதான் சொல்றாங்க. இங்க நூல்வெளி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகில் உள்ளது பண்புலிப்பட்டினம். குறிச்சுக்கோங்க, இந்த ஊர் பேர் என்னன்னா பண்புலிப்பட்டினம். இவ்வூர் பம்பை என்றும் பண்பை என்றும் பண்பொழில் என்றும் வழங்கப்படும். இங்குள்ள சிறு குன்றின் பெயர் திருமலை. அப்ப திருமலையில வீற்றிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை பற்றி பாடக்கூடியதுதான் திருமலை முருகன் பள்ளு. திருமலை முருகன் பள்ளு, சரிதானா? அப்ப அப்படிப்பட்ட திருமலை முருகன் பள்ளு முருகக் கடவுளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ளது. இந்நூல் கலித்துறை, கலிப்பா, சிந்து ஆகிய பா வகைகள் விரவி, விரவினா கலந்து வந்துள்ளன, சரிங்களா? என்னென்ன? கலித்துறை, கலிப்பா, சிந்து ஆகிய பாவகைகள் விரவி வந்துள்ளன. இந்நூல் பல்லிசை என்றும் குறிச்சுக்கோங்க. இந்நூல் பல்லிசை என்றும் திருமலை அதிபர் பள்ளு எனவும் வழங்கப்படுகிறது. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். அவருடைய பேரு திருமலை முருகன் பள்ளு யார் எழுதுனதுன்னு கேட்டா பெரியவன் கவிராயர். இவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டு. அப்படி ஒரு அருமையான இலக்கியம் இந்த பள்ளு இலக்கியம். அந்த பள்ளு இலக்கியத்துல இடம்பெற்ற ஒரு பாடலை தான் இங்க நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? இதுல 2. அப்ப திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தோம், குற்றாலம். நம்ம இப்ப குற்றாலம்லாம் ஆடிப்பெருக்குல ரொம்ப தண்ணீர் நீர்ப்பெருக்கு அதிகமா இருக்கும், குற்றாலத்துக்கு போயிட்டு வர மாட்டோமான்னு இயங்கக்கூடிய நிலையில பண்புலிப்பட்டினம் அந்த ஊரு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மலையுடைய பேர் தான் திருமலை. அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாட்டுடை தலைவராக பாடப்பட்ட பாடல் தான் இந்த திருமலை முருகன் பள்ளு. பாருங்க, வடகரை நாடு. அப்ப வடகரை நாடு, தென்கரை நாடு, இது 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த வடகரை நாட்டுல இருக்கக்கூடியதான் இங்க சொல்றாங்க பாருங்களேன். மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மடை இடங்கனி வந்து உளம் ஆடும், சலச வாவியில் செங்கயல் பாயும், தரளம் ஈன்ற வெண் சங்கு அயல்மேயும். தரளம் ஈன்ற வெண்சங்கு அயல்மேயும். நல்லா பிரிச்சு வாசிக்கணும்பா. குளமின்னார் மழை பெய்யென பெய்யும், குளமின்னார் மழை பெய்யென பெய்யும், குடங்கை ஏற்பவர் செய் எனச் செய்யும், புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ் வட ஆரி நாடு எங்கள் நாடே. மலரில் ஆரளி. ஆரளி என்பது என்ன அப்படின்னா, இந்த ஒரு மலர் மலர் வச்சுன்னா அந்த மலரை சுற்றி என்ன செய்யும், வண்டுகள் ரீங்காரமிடும். அப்ப இந்த நாட்டுடைய வளத்தை தான் இதுல நம்ம சொல்றாங்க. எப்படி அந்த காட்சியை பார்த்துக்கங்களேன். மலர்ல நல்லா மலர்ந்து இருக்கக்கூடிய மலர், அந்த மலர்ல மொய்க்கின்ற வண்டுகள். இந்துளம், இந்துளம் என்பது ஒரு வகையான ராகம், ஒரு பாட்டு. இந்துளம் என்பது குறிச்சுக்கங்க, ஆரளினா மொய்க்கின்ற வண்டு, இந்துளம் என்றால் ஒரு வகையான ராகம். அப்ப அந்த மொய்க்கின்ற வண்டுகள் அந்த மலரை சுற்றி அப்படியே ரீங்காரம் இடுறது, அப்படியே ராகம் இசைப்பது போல இருக்குதான்.
இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மலர்ல இருக்கக்கூடிய வண்டுகள் மொய்க்கக்கூடிய பாட்டு கேக்குதுன்னா அப்ப அந்த ஊரு எப்படிப்பட்ட அமைதியான ஊரா இருந்திருக்கும், எப்படிப்பட்ட செல்வ செழிப்புள்ள நகரமாக இருந்திருக்கும். அதைத்தான் இந்த பாடல் சொல்லுது பாருங்க. மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மடை இடங்கனி வந்து உளம் நாடும். மடை அப்படின்னா வாய்க்கால்னு அர்த்தம். நம்ம சொல்லணும்னா மடை திறந்து வெள்ளம் போகுதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப மடை இடங்கனி, இடங்கனினா இடையில சங்கிலியால கட்டப்பட்ட. அதுல இப்ப நல்லா அந்த கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்களே, அந்த படத்துல பாருங்களேன். அந்த மடைனா இப்ப நம்ம விரகனூர் அணைக்கட்டெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நிறைய தேங்கி இருந்துச்சுன்னா அதை வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அடைச்சு வச்சு அதை தேவைக்கு விவசாயிகள் தேவைக்கு எப்ப விவசாயம் செய்வதற்கு நீர்ப்பாசனம் தேவைப்படுதோ அப்ப வந்து என்ன செஞ்சு விடுவாங்க, அந்த கால்வாயை திறந்து விடுவாங்க. அப்ப அந்த மடையில இடங்கனி, இடங்கனினா இடையில இருக்கக்கூட்ட அணி. அணி என்னன்னா சங்கிலி, அணிகலன். அணி என்னன்னா சங்கிலி. அந்த இருக்கு அந்த படத்துல பாருங்க, அந்த இருக்குதா. அப்ப அணி சங்கிலியால் கட்டப்பட்ட வந்து உளம். உளம்னா உள்ளான் என்ற பறவை குறிச்சுக்கிறது. உளம் என்பது உள்ளான் என்ற பறவை. அப்ப வாய்க்காலில் இடையே கட்டப்பட்ட அந்த சங்கிலியால் கட்டப்பட்ட உள்ளான் பறவைகள் அங்கு வந்து அப்படியே ஆடி பாடி மகிழுதான், ஆடி மகிழுதான். சரிங்களா. அப்ப பாடுறது எதுன்னு கேட்டா மொய்க்கின்ற வண்டுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆரளி அதான் மொய்க்கின்ற வண்டுகள் அந்த மலர்ல இந்துளம் என்ற ராகத்தை பாடுது. அங்கு இருக்கக்கூடிய சங்கிலியால் கட்டப்பட்ட அந்த நீர் மதகு இடையே, அந்த வாய்க்கால் இடையே நீர்நிலையில அப்ப உள்ளான் பறவைகள் வந்து ஆடுகிறதாம். சலசவாவியில், சலசம் அப்படின்னா குளம்னு அர்த்தம் குறிச்சுக்கோங்க. சலசவாவி அப்படின்னா வாவினா குளம், சலசவாவி அப்படின்னா தாமரை குளம் குறிச்சுக்கோங்க. தாமரை தடாகம் அப்படின்னு சொல்றோமா. அப்ப தாமரை தடாகத்தில் செங்கயல், கயல்னா மீன், செங்கயல் அப்படின்னா செம்மை கூட்டல் கயல். என்னது செம்மை கூட்டல் கயல் அப்படின்னா என்ன அர்த்தம், பண்பு தொகை. செம்மை கூட்டல் கயல்னா செம்மையாகிய கயல். சலசவாவியில் செங்கயல் பாயும். அப்ப அங்க இருக்கக்கூடிய தாமரை தடாகத்தில் மீன்கள் எல்லாம் அப்படியே துள்ளி திரியுதான். அப்ப இந்த நாட்டுல நிலவளம் இருக்கு, எப்படி இருக்கு பாத்தீங்களா, பறவை இருக்கு, இயற்கை வளம் இருக்கு, அதைத்தான் நமக்கு சொல்றாங்க. அப்ப சலசவாவியில் செங்கயல் பாயும் தரளம் ஈன்ற, தரளம்னா முத்து, தரளம்னா என்னது முத்து, முத்துக்கள் ஈன்ற, முத்துக்களை பெற்றெடுத்த, ஈன்றனா பெற்றெடுத்த. ஈன்ற பகுதி ஒரு இலக்கணம் பிரிக்கணும். ஈன் கூட்டல் இரு கூட்டல் ஆ, ஈன் கூட்டல் இரு கூட்டல் ஆ. அப்ப ஈன் வந்து பகுதி, இரு வந்து இறந்த கால இடைநிலை, ஆ வந்து பெயரற்ற விகுதி. தரளம் ஈன்ற வெண் சங்கு அயல் மேவும். அயல்னா பக்கத்துல, அயல் மேவி காணப்படும் வெண் சங்கு. அப்ப சங்குகள்ல இருந்தானே முத்து வரும். அந்த முத்துக்கள் பிறப்பதிலிருந்து அங்கு அயல், அந்த நம்ம சொல்லுவோம்ல, இப்ப கடற்கரை போனோம்னா அந்த கடற்கரை நகரம் முழுவதும் சங்கா கிடக்கு, முத்துக்களா கிடக்குன்னு சொல்றோம்னா அந்த மாதிரி தரளம் என்ற முத்துக்களை பெற்றெடுத்த சங்கு. பெண் சங்கு என்பது பண்பு தொகை, செங்கையல் என்பது பண்பு தொகை, வெண் சங்கு என்பது பண்பு தொகை, வெண்மை கூட்டல் சங்கு, வெண்மை கூட்டல் சங்கு. அயல்னா பரவி, அயல்னா அந்த பக்கம் முழுவதும் பரவி காணப்படுகிறது. குளமின்னார், குளமின்னார்னா மின்னார்னா பெண்கள்னு அர்த்தம்பா. குளமின்னார்னா குளத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், குளத்தை உடைய பெண்கள். மின் அப்படின்னா மின்னலை போன்ற இடையை உடைய பெண்கள் தான். மின்னலை போன்ற இடையை உடைய, மின்னல் வந்து தோன்றி மறையக்கூடியது, அது மாதிரி பெண்ணுடைய இடையும் தோன்றி மறையக்கூடியது மாதிரி இருக்கும். அப்ப குளமின்னார் மழை பெய்யன பெய்யும். அங்க இருக்கக்கூடிய அந்த குளத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், குளம்னா இந்த குளம் இல்ல, நீர் நிறைந்த குளம் இல்ல, அந்த குளத்திலே பிறந்த பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மழை பெய்யுன்னு சொன்னா பெய்யுமா, விளங்குதா. தெய்வம் கொளால், தெய்வம் தொழால், கொழுநன் தொழுவாள் பெய்யற பெய்யும் மழை அப்படின்றாங்கல்ல. அப்ப ஒரு நல்ல பத்தினி பெண்கள் பெய்யுன்னு சொன்னா மழை பெய்யும். அந்த மாதிரிதான் பத்தினி பெண்களாக அங்க இருக்கிறார்கள். குளமின்னார் மழை பெய்யன பெய்யும் குடங்கை ஏற்பவர். குடங்கை அப்படின்னா உள்ளங்கைன்னு அர்த்தம் குறிச்சுக்கங்க. குடங்கை அப்படின்னா உள்ளங்கை. உள்ளங்கை ஏந்தி, உள்ளங்கையை ஏந்தி நிற்பவர்கள், உள்ளங்கை ஏந்தி பிச்சை புகும் முனிவர்கள். உள்ளங்கையை ஏந்தி பிச்சை எடுக்கக்கூடிய முனிவர்கள். ஏன்னா ஒரு வீட்டுல தானா சமைக்க முடியாம எல்லா வீட்டுகள்லையும் முன்னாடி கேட்டு புசிக்கக்கூடியவர்கள் தானே அந்த யாரு, அந்த முனிவர்கள். அப்ப குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும்
குடங்கை ஏற்பனா உள்ளங்கையில ஏந்தி பிச்சை புகக்கூடிய அந்த முனிவர்கள் செய் அப்படின்னு சொன்னா இது நடக்கும் அப்படின்னா நடக்கும். அந்த அளவுக்கு பக்தியாலும் சிறந்த ஊர், பெண்கள் நாளும் சிறந்த ஊர், இயற்கை வளங்களாலும் சிறந்த ஊர் என்று அந்த பெரியவன் கவிராயர் அந்த வடகரை நாட்டுடைய அந்த சிறப்பை சொல்கிறார். பாருங்க, சலச வாவியில் செங்கையல் பாயும் தரளம் ஈன்ற வெண் சங்கு அயல் மேவும் குளமின்னார் மழை பெய்யன பெய்யும் புலவர் போற்றும். புலவர்கள் போற்றக்கூடிய திருமலை, திருமலைனா திருமலையில் வீற்றிருக்கக்கூடிய புலவர் பெருமக்கள் எல்லாம் போற்றக்கூடிய திருமலை. திருமலைன்னா என்னது? அந்த ஊரு. அந்த திருமலையில வீற்றிருக்கக்கூடிய சேவகன் புகழ் வட ஆரி நாடெங்கள் நாடே. வட ஆரி என்பது திருமலை தான். அப்படி முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய நாடு எங்கள் நாடே என்று வடகரை நாட்டுடைய சிறப்பை இந்த முதல் பாடல் நமக்கு சொல்லுது. பாருங்க, மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மடை இடங்கனி வந்து உளம் ஆடும் சலச வாவியில், சலசவாவினா தாமரை தடாகம், செங்கயல் பாயும், செங்கயல்னா ஞான மீன்கள் பாயும் தரளம் என்ற, தரளம்னா முத்துக்களை பெற்றெடுத்த வெண் சங்கு அங்கு பரவி காணப்படும் குளமின்னார் மழை பெய் என பெய்யும் குடங்கை ஏற்பவர், உள்ளங்கையை ஏந்தி பிச்சை புகுபவர்கள் முனிவர்கள் செய்யென்று சொன்னால் அது செய்யும் புலவர் போற்றும் திருமலை சேவகன். புலவர்கள் போற்றி தொழக்கூடிய சேவகன் என்றால் முருகப்பெருமான் தான். விளங்குதுங்களா? சேவகன் வாழ்ந்திருக்கக்கூடிய புகழ் வட ஆரி நாடு எங்கள் நாடு. இதுல ஏற்பவர் என்பது வினையாளனையும் பெயர், அதெல்லாம் குறிச்சு. ஏற்பவர் என்பது வினையாளனையும் பெயர். சரிங்களா? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து தென்கரை நாட்டுல அதோடைய புகழை பத்தி சொல்லாதாங்க. வளரும் காவில் முகில் தொகை ஏறும் பொன் மாடம் எங்கும் அகிர் புகை நாரும் குளிரும் மங்கையும் கொண்டலும் காக்கும் கோல் முறை மன்னர் மண்டலம் காக்கும் இளமின்னார் பொன் அரங்கில் நடிக்கும் முத்து ஏந்தி வாவி தரங்கம் வெடிக்கும் அழியுலாம் கொன்றை சூடும் குற்றால தென் ஐயன் தென் ஆரி நாடெங்கள் நாடே. அப்ப இந்த வட ஆரி என்பது திருமலை, இந்த தென் ஆரி என்பது குற்றாலம். குறிச்சு வச்சுக்கோங்க. நம்ம குற்றாலத்துக்கு பார்த்து குற்றாலத்துக்கு போகணும்னு ஏங்குறோமே, அப்படிப்பட்ட நீர்வளம் மிக்க ஊரு அந்த குற்றாலம். பாருங்க, வளரும் காவில், வளர்ந்த காண சோலை, வளர்ந்த சோலையில் முகில் தொகை. அப்ப மேகக்கூட்டம் போய்கிட்டே இருக்கும். இப்ப மேகக்கூட்டம் ஒரு இடத்துல நிக்காம நகர்ந்து, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த குற்றாலத்துல இருக்கக்கூடிய சோலைகளை பார்த்து விட்டு, காணா சோலை பார், வளரும் கா அப்படின்னா வளர்கின்ற காணா சோலையில் முகில் தொகை, தொகைனா முகில்னா மேகம், தொகைனா கூட்டம், முகில் தொகைனா மேக கூட்டங்கள் அங்கே ஏறுனா தங்கி செல்லுதான். அந்த இடத்துல வெறும் தாண்ட முடியாம அந்த இடத்துல தங்கி செல்லுதான். பொன் மாடம், அங்கு இருக்கக்கூடிய பொன்மயமான மாட மாளிகைகள் எங்கும் அகிர் புகை, அகிர்னா சந்தனம், குறிச்சு வச்சுக்க. அகிர்னா சந்தனம், சந்தன புகை நாரும்னா மனம் வீசும், மணக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாற்றம் என்பது நல்ல தமிழ் சொல். வீசும் என்று பொருள், மனம் பரப்பும். பொன் மாகும் அகிர் புகை நாரும் குளிரும் மங்கையும், மங்கைனா மகிழ், அங்கே குளிர்ந்த சோலைகளில் வீற்றிருக்கக்கூடிய மயில்களும் கொண்டல்னா மேகம், கொண்டலும் அந்த ஊரை சுத்தி காத்து நிற்கும், சூழ்ந்து நிற்கும். குளிரும் மங்கையும் கொண்டலும் காக்கும் கோல் முறை மன்னர். கோல் முறைனா கையில் செங்கோலை ஏந்திய, முறைனா ஆட்சி, நீதி. கையில் செங்கோலை ஏந்தி நீதி செய்யக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் மண்டலம் காக்கும். மண்டலம்னா உலகம்னா, மண்டலம் என்றால் என்ன அர்த்தம்? உலகம். உலகம்னா அந்த தென்கரை நாட்டை, அந்த மன்னன் தென்கரை நாட்டை அப்படி வளமோட காக்க. மண்டலம்னா உலகம், உலகம் காக்கும். இளமின்னார் அப்படின்னா இளைய மின்னார், மின்னார்னா பெண்கள், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இளைய மின்னலை போன்ற பெண்கள் பொன் அரங்கில், பொன்னாலான அரங்கு, அரங்குன்னா என்ன அர்த்தம்னா விளையாடக்கூடிய இடம், அரங்கம்னு சொல்றோம்ல, முன்னாடி விளையாட்டு அரங்கம் சொல்றோம்ல, அரங்கத்துல
நடிக்கும் அப்படின்னா விளையாடி மகிழ்வார்கள். அப்ப இளைய பெண்கள் எல்லாம் அங்கே உண்மையமான அந்த அரங்கத்தில் என்ன செய்யறாங்க? விளையாடி மகிழ்கிறார்கள். முத்து ஏந்தி, முத்துக்களை ஏந்தி, வாவினா குளம், அந்த குளத்தில் தரங்கம், தரங்கம்னா அலைகள் குறிச்சுக்கங்க. தரங்கம்னா அலை, கடல் அலைன்னு சொல்றோம், அலை. அப்ப முத்துக்களை ஏந்தி இருக்கக்கூடிய வாவினா குளம். ஏற்கனவே குளத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன பார்த்தோம்? தலசவாவின்னு எந்த இடத்துல பார்த்தோம்? தாமரை குளம் பார்த்தோமா? அப்ப இளமின்னா பொன்னரங்கில் நடிக்கும் முத்து ஏந்தி, முத்துக்களை ஏந்தி வாவி தரங்கம், வாவினா குளம், அந்த குளத்தில் எழுந்த அலைகள் முத்துக்களை ஏந்தி வரும். முத்துக்களை இந்த குளத்துல இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை, அந்த கடல், அந்த அலை, நீர் அலைகள் அப்ப வருதுல, அப்படியே முத்துக்கள் சிந்தி கிடக்கலாம். அலை உலாம் குறிச்சுக்கங்க, வண்டுகள் மொய்க்கின்ற. அலி உலாம் அப்படின்னா அலினா மொய்க்கின்ற, அலியுலாம் கொன்றை, கொன்றைனா கொன்றை மலர். ஏன்னா சிவபெருமான் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய மலர் கொன்றை மலர். கொன்றை மாலையை சூடியவன் தான் அந்த சிவபெருமான். கொன்றை மலரை சூடும், சூடுனா சூடி இருக்கக்கூடியவன், அணிந்திருக்கக்கூடிய குற்றால தென் ஐயன், குற்றாலத்தில் வீற்றிருக்கக்கூடிய திருக்குற்றாலநாதன். அவர் தான் அந்த பாட்டுடைய தலைவர். வீற்றிருக்கக்கூடியவர் திருக்குற்றால தலைவர். திருக்குற்றால தென் ஐயன், தென் ஐயனா தெற்கில் இருந்து இருக்கக்கூடிய ஐயன், ஐயன்னா தலைவன். தென்னாரி, தென்னாரி என்பது குற்றாலத்தில் நாடு எங்கள் நாடே என்று தென்கரை நாட்டுடைய வளத்தை சொல்றாங்க. வடகரை நாட்டுடைய வளத்தையும் தென்கரை நாட்டு வளத்தையும் எவ்வளவு அழகா போட்டி போட்டு சொல்லியிருக்கிறாரு பாத்தீங்களா? தென்கரை நாட்டுல பாருங்க, வளரும் காவில் முகில் தொகை ஏறும் பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும் குளிரும் மங்கையும் கொண்டலும் காக்கும் கோல் முறை மன்னர் மண்டலம் காக்கும். இளமின்னார் பொன்னரங்கில் நடிக்கும் முத்து ஏந்தி வாவி தரங்கம் வெடிக்கும். அலியுலாம் கொன்றை சூடும் குற்றால தென் ஐயன் தென் ஆரி நாடு எங்கள் நாடே என்று பெரியவன் கவிராயர் இந்த அதாவது வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த சோலைகள்ல மேக கூட்டங்கள் தங்கி செல்லுது. அந்த பொன்னாலான அந்த மாட மாளிகைகள் எல்லாவற்றிலும் சந்தனத்துடைய புகை அங்கு மணக்கின்றது. குளிர்ந்த மயில்களும் மேகமும் சூழ்ந்து அந்த நகரத்தை காக்கின்றது. செங்கோல் ஏந்திய மன்னன் அந்த உலகத்தை காத்து நிற்கிறான். இளைய மின்னலை போன்ற பெண்கள் பொன்னால் ஆன அந்த விளையாட்டு மைதானத்தில், விளையாட்டு அரங்கில் விளையாடி மகிழ்கின்றனர். முத்துக்களை ஏந்தி, குளத்தில் எழுந்த அலைகள் முத்துக்களை ஏந்தி நிற்கின்றன. வண்டுகள் மொய்க்கக்கூடிய, ஏன்னா ஒரு பூவுல இருந்து பறிச்சிட்டோம், அது செடியில இருந்து அந்த பூவை பறிச்சிட்டோம் அப்படின்னா அதுல வண்டு மொய்க்காது. ஆனா இறைவன் சூடி இருக்கக்கூடிய மாலையில மட்டும் அந்த வண்டு சுத்தி வரும். ஏன்னா அது இன்னும் தேனை இழக்காமல் இருக்கும். அந்த மாலை தான் இறைவனுடைய மாலை. அப்ப வலியுலாம் கொன்றை சூடுங்கால், கொன்றை மலரை சூடி இருக்கக்கூடிய குற்றாலத்தில் வீற்றிருக்கக்கூடிய திருக்குற்றால ஐயன் தென் ஆரி நாடெங்கள் நாடே என்று பெரியவன் கவிராயர் தென்கரை நாட்டுடைய வளத்தையும் வடகரை நாட்டுடைய வளத்தையும் சொல்றாரு. பாடம் புரியுதுமா? இந்த சொல்லும் பொருளும் பாருங்க. வட ஆரி நாடு அப்படின்னா திருமலை, தென்னாரி நாடுனா குற்றாலம், ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற. எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம், சொல்லாத இருந்தா குறிச்சுக்கோங்க. இந்தளம் அப்படின்னா இந்துளம்னா இந்தளம் என்ற ஒரு வகை பண் ராகம்னு நான் சொன்னேன். இடங்கனினா சங்கிலி. அப்ப இடங்கடியில தான் என்ன பறவை? உலான் பறவை. உள்ளான், உளம் அப்படின்னா உள்ளான் என்ற பறவை. சலம்ச வாவி அப்படின்னா தாமரை தடாகம். சலசம் வாவினா குளம்னு சொன்னோம், தாமரை குளம். தரளம்னா முத்து, அது உங்களுக்கு தெரியும், தரளம்னா முத்து. காணா சோலை. முகில் தொகை அப்படின்னா மேக கூட்டம். மங்கை அப்படின்னா மயில். நல்ல தமிழ் பேர், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மங்கை அப்படின்னா மயில். கொண்டல்னா கார்கால மேகம், ஏன்னா மழைக்கால மேகங்கள். மண்டலம்னா உலகம் நான் சொன்னேன். வாவி தரங்கம்னா குளத்தில் எழுந்த அலை, குளத்தில் எழுந்த அலை. அலி உலாம் அப்படின்னா வண்டுகள் மொய்க்கின்ற. அலி உலாம் அப்படின்னா வண்டுகள் மொய்க்கின்ற. இப்ப இந்த பாடலுடைய பொருளை வாசிச்சு பார்ப்போம், அவங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. வடகரை நாட்டில் மலரில் மொய்க்கும் வண்டுகள் இந்தளம் என்ற பண்ணை ரீங்காரமிட்டு பாடும். பண்டின் இசை கேட்டு
வாய்க்காலின் மதகுகளிடையே கட்டப்பட்ட சங்கிலியில் மீனை பிடித்து உண்பதற்காக வந்த உள்ளான் பறவை. ஏன்னா அந்த பறவை என்ன செய்யும், வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும், அது ஆடுறது மாதிரி இருக்கின்றது, வாழை ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கும். தாமரை தடாகத்தில் மீன்கள் துள்ளி பாய்ந்து விளையாடும். முத்துக்களை ஈன்ற வெண்மையான சங்குகள் பரவி காணப்படும். மின்னலை ஒத்த பெண்கள், அதான் மின்னார், குளமின்னார் பெய்யென பெய்யும்னு பார்த்தோம். குளமின்னார் மின்னலை ஒத்த பெண்கள், பெய் என்றால் மழை பெய்யும். உள்ளங்கை ஏந்தி இறந்து உண்ணும் இயல்பை உடைய முனிவர்கள், அதான் அவர் என்ன சொன்ன, குடங்கை ஏற்பவர்னு சொன்னார். ஏற்பவர் என்பது வினையாளன். முனிவர்கள் கூறும் வார்த்தைகள் எல்லாம் மெய்யாகும். இத்தன்மை கொண்ட திருமலையில் புலவர்கள் போற்றுகின்ற திருமலை சேவகன் வீற்றிருக்கின்றார். தென்கரை நாடு. தென்கரை நாட்டின் நீண்டு வளர்ந்த சோலையில் மேக கூட்டங்கள் தங்கிச் செல்லும். இந்நாட்டில் உள்ள பொன்னாலான மாட மாளிகைகளில் அகில் புகையின் நறுமணம் பரவிக்கொண்டே இருக்கும். இம்மாளிகைகளை மயில்களும் கார்கால மேகங்களும் சூழ்ந்து காக்கும். செங்கோலை கொண்டாதான் கோல்முறை மன்னர்னு பார்த்தோம். செங்கோலை கொண்ட மன்னர் தென்கரை நாட்டை நீதி தவறாமல் காப்பர். இளைய பெண்கள் பொன்னாலான அரங்கில் நடித்து விளையாடி மகிழ்ந்திருப்பர். இங்குள்ள குளங்களின் அலைகளை முத்துகளை ஏந்தி வரும். அவ்வலைகள் கரைகளில் மோதும் போது முத்துக்கள் சிதறி வெடிக்கும். இத்தன்மை கொண்ட குற்றாலத்தில் வண்டுகள் மொய்க்கும் கொன்றை மலை சூடிய தென்னாடுடைய சிவபெருமானாகிய குற்றாலநாதர் வீற்றிருக்கின்றார் என்று தென்கரை நாட்டையும் புகழ்கிறார். பாருங்க, உங்கள் மாவட்டத்தில் உள்ள 6 ஏரி குளங்களின் பெயர்களை அறிவீர்களா? கேட்டறிக. தமிழகத்தில் முன்னோர்கள் பயிரிட்டு வந்த நெல் வகைகள் தற்பொழுது குறைந்ததற்கான காரணம் அறிவீர்களா? அப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம், எல்லாமே நெல் வகைகள் எல்லாமே என்ன பண்ணிட்டோம், ஒரு குறிப்பிட்ட ரக நெல் தான். காலத்துல அவ்வளவு நெல் வகைகள் இருந்திருக்கு. பாருங்க, இலக்கண குறிப்பு: செங்கயல், பெண் சங்கு, பண்பு தொழில். அகிர்புகை அப்படின்னா அகிலது புகை, அகில்னா சந்தனம், சந்தனத்தது புகை 6ஆம் வேற்றுமை பகை. மங்கையும் கொண்டலும் வெளிப்படையா வந்திருக்கா, எண்ணுமை. கொன்றை சூடு அப்படின்றது 2ஆம் வேற்றுமை தொகை, கொன்றையை சூடுன்னு அர்த்தம். ஐ வந்திருக்கா, மறைஞ்சு வந்திருக்கனால ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உருவு, அது மறைஞ்சு வந்திருக்கனால 2ஆம் வேற்றுமை தொகை. பகுவத்தொரு இலக்கணம் பாருங்க, ஈன்ற ஏற்கனவே சொன்னேன், ஈன் கூட்டல் இரு கூட்டலா. செங்கயல் புணர்ச்சி விதி, செம்மை கூட்டல் கயல், மை விகுதி கெடுது, அதுக்கு பேர் ஈறுபோதல்னு பேர். புணர்ச்சி விதி வரும்போது நான் நல்லா சொல்லித்தரேன். மை விகுதி மறைஞ்சு வரும்போது அது ஈறுபோதல். இம் என்பது வல்லினம், மன்னிக்கணும், இம் என்பது இடையினம். அப்ப இம்மு இங்கா மாறுதா, அப்ப முன்னின்ற மெய்த்தெறுதல். முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தாக மாறுறது முன்னின்ற மெய்த்தெறுதல். அது ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள்: பைங்குழால், சீதாபோகம், ரங்க ஜம்பா, மணல்வாரி, அரிக்ராவி, முத்து வெள்ளை, உழுது சந்தா, சொரிகுரம்பை, புத்தன்வாரி, சிறைமீட்டான், கருஞ்சூரை, பூம்பாலை, குற்றாலன், பார்க்கடுக்கன், கற்பூரப்பாலை, காடை கழுத்தன், மிளகு செம்பா, பனை முகத்தன். இதெல்லாம் திருமலை முருகன் பல்லுல கூறக்கூடிய நெல் வகைகளா. எவ்வளவு நெல் வகைகள் இருந்தது பாத்தீங்கன்னா. அதே மாதிரி காளை வகைகள் பாருங்க, மாடு வகைகள்: காரி, சொந்திக்கால, மால்காலை, மறைகாலை, மயிலைக்காளை, மேழைக்காளை, செம்மறையான், கருமறையான். இதெல்லாம் இவ்வளவு எத்தனை காளை வகைகள் இருந்திருக்கு. நமக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. அப்ப நம்ம எவ்வளவு தமிழ் சமுதாயம் நமக்கு எத்தனை வளமுடையதாக இருந்திருக்கு, நம்ம என்னென்னத்தெல்லாம் இழந்திருக்கோம் பாருங்க, எத்தனை இயற்கையை நம்ம இழந்திருக்கோம் பாருங்க. உழவு கருவிகள்: கலப்பை, நுகம், பூட்டு, பல்லைக்கை, உழக்கோல், கொழு, கயமரம், மண்வெட்டி, வடம். இதெல்லாம் உழவு கருவிகள், உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள். சொற்சுவை பாருங்க: கண்காணி, பேச்சு வழக்கில் கண்காணி என்று பயன்படுத்தப்படுகிறோமா? கண்காணினா கண்காணி வேலை பார்க்கிறேன்னு கேட்கிறோமா? கண்காணம் என்பது பயிர் தொழிலில் கையாளப்படும் ஒரு சொல். கண்காணம் என்றும் வழங்கப்படுகிறது. இதன் பொருள் நாள்தோறும் வயலில் அறுவடை செய்து களத்தில் ஒப்படை செய்யப்படும். ஒப்படினா என்ன அர்த்தம்? அந்த களத்துல எவ்வளவு நெல் விளைஞ்சிருக்குன்றத ஒப்படைக்கக்கூடிய நெல் அளவு. இந்த ஒப்படை பார்வையை மேற்படுத்தப்படுறவங்க தான் கண்காணி. அதான் கண்காணி அப்படின்வாங்கல்ல, கிராமங்கள்ல சொல்லியிருக்கோப்பே, அதுதான் கண்காணி. இதைத்தான் நம்ம ஒப்படிவை மேற்பார்வை செய்பவரை குறிக்கும் அப்படின்றது. சரி, அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய அந்த
கேள்வி பதில் என்னென்ன குறிச்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த வளரும் காவில் குருவினால வளரும் காவில் முகில் தொகை ஏறும் பொன்மாடம் எங்கும் அகிர்புகை நாரும். அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன? வளரும் காவில் முகில் தொகை ஏறும். காண என்ன அர்த்தம்? சோலை. அங்கு இருக்கக்கூடிய இது தென்கரை நாட்டுல சொன்னது. திருமலை முருகன் பள்ளில் தென்கரை நாட்டில், அதாவது பெரியவன் கவிராயரால் இயற்றப்பட்ட திருமலை முருகன் பள்ளியில் தென்கரை நாட்டினுடைய வளத்தை குறிப்பிடும் போது இந்த வரிகள் குறிப்பிடப்படுகின்றன. வளரும் காவின்னா அங்கு வளர்ந்திருக்கக்கூடிய சோலைகளில் முகில் தொகை அப்படின்னா மேக கூட்டங்கள் எல்லாம் அங்கே தங்கி செல்கின்றன அப்படின்றத நம்ம சொல்லணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதே மாதிரி 3வது கேள்வி திருவினா பாருங்களேன். சலசவாதியில் செங்கையல் பாயும், இடம் சுட்டி பொருள் விளக்குக. இது கட்டாயம் கேட்பாங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. சலசவாவியில் அப்படின்னா தாமரை தடாகம். முதல்ல இடம்னு போட்டு குறிச்சு வச்சுக்கோங்க. இடம் அப்படின்னு போட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, பெரியவன் கதிராயரால் இயற்றப்பட்ட திருமலை முருகன் பள்ளியில் இப்பாடல் வரிகள் வடகரை நாட்டினுடைய புகழை சொல்லும் தொடர்களாக இடம்பெறுகின்றன. அது இடம்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் பொருள், வடகரை நாட்டினுடைய நீர்வளத்தை சொல்லும் பொழுது கலசவாவியில் தாமரை நிறைந்த அந்த குளத்தில் அங்கே செம்மையான மீன்கள் பரவி காணப்படுகின்றன. செங்கையல் பாயும் அப்படின்னா மீன்கள் அங்கே தாவி குதிக்கின்றன என்று சொல்லப்படுது அப்படின்னு எழுதினால திருமலை முருகன் பள்ளு வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்கள் அப்புறம் நெடி விவரிக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் நீங்க என்ன செய்யணும், படிச்சிருக்கோம். சரிங்களா? இது இந்த பாடத்துக்குரிய இதுக்குரிய கேள்வி. சரிதானா? சென்ற வகுப்புல வந்து அந்த மனப்பாட பாடல் அதுல இருக்கு. அந்த மனப்பாட பாடலையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இன்றைய வகுப்புல இந்த திருமலை முருகன் பள்ளு என்னன்றத பார்த்திருக்கோம். திருமலை முருகன் பல்லுல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும், கவனமா படிச்சுக்கிறணும். சரிதானா? திருமலை முருகன் பல்லு ரொம்ப அருமையான ஒரு இயற்கை முன்னோட்டத்தோட இயற்கை நயத்தோடு பாடப்பட்ட கதை. சரிங்களா? அதை நீங்க ரொம்ப கவனமா படிச்சுக்கிறணும். சரிங்களா? இன்றைய வகுப்பில் இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள்.